தேவ கிருபை. लेकिन मैं आज चर्च में आई हूँ, यही परमेश्वर का कृपा है। இன்னும் உடம்பு சரியில்லை, शरीर में बलहीनता है, சொல்லக்கூடாது. लेकिन ऐसा नहीं कहना चाहिए। அல்லேலூயா. ஜெபத்தை பற்றி வேதம் பூரா சொல்லிட்டு प्रार्थना के बारे में शास्त्र कहीं खाली कहा है। அல்லேலூயா. ஏசாயா 66:2 आइज़ाया 66:2 में என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. நிறைய வசனம் கேட்டோம். कई वचनों को हम सुन देंगे। பாவம் இல்லாத ஜெபம்னா அவன் முதல்ல சொன்னான், இயேசுவின் ரத்தத்தால நான் கழுவணும். நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே நம்மளுக்கு தெரியும் என்னென்ன பேசணும். पाप रहित जीवन छोड़कर परमेश्वर की हमारी प्रार्थना कैसा करना है कर हम देखने लगे। ரோமர் 8:1 சொல்லுது, रोमर 8 और 1 में देखते हैं, ஆனபடினாலே फिर भी ऐसे கிறிஸ்துக்குட்பட்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற உங்களுக்கு ஆக்கினைக்கு இல்லை. अब जो मसीह में यीशु में है उन पर दंड की आज्ञा नहीं, क्योंकि वे शरीर के अनुसार नहीं वरन आत्मा के अनुसार चलते हैं। நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஜெபம் பண்ணதோம், हम कलीसिया में आते हैं, प्रार्थना करते हैं, अभिषेक पाए हुए लोग हैं, ஆனா फिर भी நம்மளுக்குள்ள வாக்குவாதம் பேச்சு எல்லாம் இருக்குது. हमारे अंदर कई बातें हैं। ஏன் வாக்குவாதம் இருக்கு? ஆவின் சிந்தை இல்ல, लेकिन कई बातें हमारे अंदर है, क्यों? आत्मा के विचार हमारे अंदर नहीं है, மாம்ச சிந்தை இருக்கு. शरीर की योजना है, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம சொந்த வீட்டுக்குள்ள, लेकिन हमारे खुद के घरों के लिए, நம்ம தெரிஞ்சதுக்குள்ள. हमारे लोगों के बीच में ஏன்னா நம்ம எப்படி நடக்கணும்னு வேதம் நமக்கு கற்று தருகிறது. हम कैसा चलना है कर शास्त्र हमें सिखाता है। நம்ம எப்பவும் நம்ம சிந்தையே நல்லா இருக்காது. लेकिन कभी भी हमारी चिंता एक ही समान नहीं रहता है। ஏன்னா கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. परमेश्वर दंड की आज्ञा नहीं, क्योंकि शरीर के अनुसार नहीं वरन आत्मा के अनुसार चलते हैं। இன்னும் ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்கு செய்து முடிச்சிட்டாங்க. लेकिन परमेश्वर ने सारा कार्य कर दिखाए हैं। நம்ம இயேசு கிறிஸ்துனாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், लेकिन हमारे परमेश्वर यीशु मसीह के नाम की जीवन की आत्मा என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. इतना 2:8. क्योंकि जीवन की आत्मा की व्यवस्था ने मसीह यीशु में जो मुझ में पाप की और मृत्यु की व्यवस्था से स्वतंत्र कर दिया है। ஏன்னா அவர் மரித்து அவர் உயிரோடு வந்ததுனால அவருடைய क्योंकि वो मरकर जीवित उठकर आए हैं, அவருடைய ஆவி நமக்காக எல்லாமே செய்ததுனால, लेकिन उनकी आत्मा हमारे लिए सब कुछ किया है। பாவ மரண பிரமாணத்துல இருந்து நம்மை விலக்கிற்று. लेकिन पाप और मरण से हम परमेश्वर ने में दूर किया है। ஏன்னா நம்ம மாம்சத்தின்படி நடந்தா நம்ம என்ன பேசிட்டு இருப்போம்? लेकिन अगर हम मांस के समान शरीर के अनुसार चलेंगे तो क्या बातें करेंगे? மாம்சத்துக்குரியவைகளை தான் பேசுவோம். लेकिन शरीर के अनुसार ही बातें करते हैं। ஆவியின்படி நடக்கிறவர்கள் எப்படி பேசுவோம்? अगर आत्मा के अनुसार चलेंगे तो ஆவிக்குரியவைகளை பேசுவோம். आत्मा के बारे में बातें करते हैं। பேச்சு ஒரு யாபிஸ் பேசணும். यापित जी ने बात की நம்ம है, பேச்சு எப்படி இருக்கு? हमारी बात कैसा है? நம்ம இருதயம் மாம்ச சிந்தையா இருந்தா மாம்சம் தான் வரும். अगर हमारे हृदय के अंदर शरीर की कार्य रहेगा तो वो शरीर की बातें ही आता है। முதல்ல மற்றவங்களை குறை சொல்றது நிப்பாட்டணும். लेकिन दूसरे लोगों के बारे में हम कमी कटी बोलना वो இப்ப छोड़ना है। ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் பேசுறாரு. ஏசாயா प्रवादी के साथ ऐसा बोलते हैं, ஏன்னா ஆனாலும் சிறுமைப்பட்டு, इतना சிறுமைப்பட்டு திங்க தெரியாதா? दीनता में ஆவியில் ஒருங்குண்டு आत्मा के अंदर என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன். मेरे वचन को थरथराने वाले ही நம்ம வானம் மட்டும் பேசியிருப்போம், அதனால சிறுமப்படுவோம். வானம் மட்டும் நம்ம பேசியிருப்போம், आकाश की ओर से हम बातें करते हैं, அதனால சிறுமப்படுவோம். फिर भी हम दरिद्र में रहते அப்ப हैं। நம்ம உணர்ந்து लेकिन उस बात को जानकर பேச மாட்டேன். ऐसे सब बातें नहीं करेंगे। இதெல்லாம் இயேசுவின் ரத்தம் கழுவட்டும். लेकिन सारी कार्य यीशु के लहू के अंदर धोना है। அப்ப சிறுமைப்பட்டு
ஆவியில நொறுங்கி அழுது लेकिन हम दीनता होकर आत्मा के अंदर जाकर வசனத்துக்கு நடுங்குகிற போனோம். वचन को थरथराने वाली गुण, அப்ப அவன் நோக்கி பார்ப்பான். लेकिन तब परमेश्वर की वो हम से और देखेंगे। ஹalleluya. நம்ம எல்லாரும் ஜெபத்தை அவர் கேட்கிறாரு. लेकिन फिर भी परमेश्वर हमारी सारी प्रार्थना எங்க सुनते हैं। இருந்தாலும் அழுக வந்துருமே. किधर भी रहेंगे तो रोना आता है। ஹalleluya. ஹalleluya. அவர் நாளாகமத்துல ஆண்டவர் பேசுறாரு. 2 நாளாகம் 7:14 दूसरी इतिहास 4:14 में என் ஜனங்கள் मेरे लोग தங்கள் பொல்லாத வெளியேற்றத்தை तुम बुरी எல்லாரும் என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள். நம்ம யாரு? அவர் நாமம் தெரிக்கப்பட்ட அவருடைய ஜனங்கள். उन परमेश्वर के नाम को स्वीकार करने वाले लोग उनके लोग हैं। தங்களை தாழ்த்தி उनको अधीनता कर कर ஜெபம் பண்ணி प्रार्थना कर कर என் முகத்தை தேடி मेरे चेहरे को ढूंढ कर தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். उन लोगों की दुष्टता के मार्ग से छोड़कर ஜெபம் பண்ணுறது வரைக்கும் பொல்லாத வழி தான் நமக்கு. प्रार्थना करते समय तक हम बुरे लोग நம்ம हैं। எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? ஜெபம் பண்ணுறது வரைக்கும் எப்படி இருக்கோம்? प्रार्थना करते समय பொல்லாதவங்களா இருக்கோம். बुरे लोग ही हैं। ஜெப சுவார்த்தை மாற்றுறது கஷ்டம். लेकिन जन्म की स्वभाव भूलने के लिए बहुत तकलीफ है। அல்லேலூயா. அதான் இவர் சொல்றாரு, लेकिन ये कहते உங்க हैं பொல்லாத ஜெபம் பண்ணும்போது என்ன நினைச்சது? உங்க பொல்லாத வழியை விட்டு விலகிருங்க. बुरी रास्ते को छोड़कर अलग हो जाओ। பொல்லாத வழியை விட்டு திரும்பினார். बुरी रास्ते को छोड़कर अलग होकर அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு तब स्वर्ग की ओर रहने वाला मैं उस सुनकर அவருக்கு பாவத்தை மன்னித்து उनकी पाप को क्षमा कर कर தேசத்துக்கே சேமத்தை தருவார். मैं देश को स्वीकृलास दूंगा। நம்ம எல்லாருமே குறை உள்ளவங்க தான். हमारे अंदर कमी घटियां हैं, அப்ப நம்ம தாழ்த்தி நம்ம குற்றத்தெல்லாம் அவருக்கு அறிக்கையிடணும். लेकिन परमेश्वर के अंदर दीनता होकर हमारे सारी कार्य उनके सम्मुख डालना அது है। இயேசு ரத்தம் கழுவணும், கண்டிப்பா கழுவணும். यीशु के लहू के द्वारा धोना है। இப்போ நிறைய காரியங்கள் இருக்கு ஜெபத்துக்கு. लेकिन अभी कई कार्य है प्रार्थना करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। சகோதரர் ஒருமித்து வாசப்படுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. भाईचारे के साथ रहना कितना अच्छा है और कितना भलाई है। 133 சங்கீதம் 1 முதல் 3 வரைக்கும் இருக்கு. वचन संहिता 133 1 से लेकर 3 तक है। அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவர் தாடியை வழிகிறதும் वो आरून की ओर से उतरकर उन दाढ़ी से उतरकर அங்கின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்தும் அடுத்த வசனம் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணாமலே நமக்கு ஆசீர்வாதம் வருது. लेकिन हम प्रार्थना नहीं करेंगे तो भी आशीर्वाद आता है। அல்லேலூயா. சகோதரர்கள் நம்ம குடும்பத்தில சகோதரர்கள், लेकिन अब भाई लोग बोलेगा तो हमारे परिवार के भाई लोग, நம்ம பழகுறவங்க எல்லாருமே நமக்கு சகோதரர் தான். आप आपस में मेल मिलाप करेंगे तो सारे लोग हमारे भाई लोग हैं। அதுல ஐக்கியம் இருந்ததுன்னா अगर उसके अंदर एकता रहेगी அது तो என்னமா எத்தனை நன்மையும் சொல்லுங்க, எத்தனை இன்பமுமானது. யாராவது ஐக்கியமா இருக்கமா? कितनी भलाई कार्य है कर कर हम देखते हैं। சமயம் முடிஞ்சிட்டு समय हो चुका है। உங்கள்கிட்ட நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். आपसे मैं विनती करती நான் हूँ, ரொம்ப நெருக்கப்படுறவா. मैं बहुत दुख நான் उठाने எல்லாரும் वाली மாதிரி हूँ। இல்ல. मैं सबके நான் समान ரொம்ப नहीं हूँ। ஒடுக்கப்பட்டவா. मैं बहुत तोड़ी நான் गई हूँ। ரொம்ப சிரமப்பட்டவா. मैं बहुत दीनती हूँ। ஆனா என்னைய பெண்கள் ஊழியத்துக்கு ரொம்ப நாளைக்கே அழைச்சாரு. लेकिन मुझ जैसे परमेश्वर ने महिला की मंडली के लिए बुलाए हैं। இப்ப நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலனா अगर मैं बोलने वाली अगर आपको पसंद எனக்கு नहीं நேர है வந்து பேசுங்க. तो मेरे सामने आकर आप बातें நீங்க कीजिए। பேசுறது பிடிக்கல, आप बातें करना हमको पसंद எனக்கு नहीं ஆண்டவர் करते, சொல்லியிருக்காரு लेकिन वचन परमेश्वर ने बोला எங்களை है, பேச சொல்லி. हमें बात करने के लिए परमेश्वर அப்படி ने हमसे நீங்க बोला யாராவது है। சொன்னா எல்லாரும் சொன்னாங்கன்னு இந்த மொட்டையா பேசக்கூடாது. लेकिन सारे लोग बोले कर कर ऐसे छुपा कर बात को नहीं बोलना है। இப்ப பெண்கள் கூட்டம் அமைதியாக நடந்துட்டு இருக்கு. लेकिन अभी महिला लोग की मंडली अच्छी तरह से चल रही है। உங்களுக்குள்ள கலக குணம் இருக்க வேண்டாம். लेकिन आप लोग गड़बड़ी लाने की बातें मत कीजिए। இது யார் சொல்லி நான் வரல, लेकिन कहीं कोई बोला है कर कर मैं नहीं ஆண்டவர் है, சொன்னாரு. लेकिन परमेश्वर ने कहा है। அதனால இந்த மத்தியில நின்று பேசிட்டு இருக்கேன். इसलिए तो आपके बीच में आकर मैं बातें कर रही हूँ। நான்
இல்லாத போல கிடையாது, உங்களுக்கு தெரியாது. நான் சிரிச்ச மகா இருக்கேன். எல்லாரும் அழுகிறவர்களோடு நான் அழுது அவங்க அழுகையை நான் சுமந்து ஜெபிப்பேன். लेकिन आप मुझे देखते हैं, मैं सबके समान नहीं हूँ, फिर भी मैं सबके साथ हंसकर रहने के लिए सोचती हूँ, क्योंकि सारे लोगों की दुख उठाकर मैं प्रार्थना करती என் हूँ। மகளை தேவனை சொன்னா விசுவாச வீட்டுக்கு வந்துடும் அப்படி சொல்லுவா. लेकिन मेरी बेटी को प्रार्थना कर बोलेगे तो वो शैतान घर पे आ जाता है, कर कर बोलते हैं। விசுவாசம் வர முடியாது. शैतान नहीं आ सकता है। என் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க ஜோமனி ஜோமனி விசுவாசம் கொண்டு வந்துட்டா சொல்லுவாங்க. लेकिन पिताजी बोलते हैं तुम प्रार्थना कर 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 शैतान को घर पे लेकर கொண்டு வர முடியாது. कोई भी नहीं लेकर आ सकता। ஐக்கியத்துக்கு விரோதமா எந்த காரியத்தை நீங்க சிந்திக்காதுங்க. एकता के विरुद्ध जो भी कार्य तुम मत कीजिए। நீங்க வந்திருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் அனுபவம் உண்டு, வயசும் கூட எனக்கு. लेकिन आए हुए सारे लोगों के बीच में मुझे उम्र भी है और मुझे உங்களுக்கு யோசனை சொல்லணும்னா என்கிட்ட சொல்லுங்க. अगर आपको कुछ बोलना है तो எல்லாரும் சொல்லுதாங்கன்னு மொட்டை மேல போட்ட மாதிரி போடாதுங்க. लेकिन सारे लोग ऐसे बोलते हैं कर कर उस बात को ऐसे ही मत बोलिए। நான் பேசுறது பிடிக்கலன்னா நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் என்ன நடத்த சொல்லியிருக்காரு, நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லி இருந்தா अगर मैं बात करना अगर तो आपको अच्छा नहीं है तो तुम बात करेगा, तुम मुझसे बोलिए, मैं करूंगी। அதனால என்னை வேதனைப்படுத்தாங்க. लेकिन आप मुझे दुख होने के लिए என்னை मत कीजिए। வேதனைப்படுத்தினா நான் உங்களை ஆசீர்வதிக்க தான் செய்வேன். लेकिन आप मुझे दुख करेंगे तो लेकिन फिर भी मैं आप लोगों को आशीष करूंगी। அல்லேலூயா. இந்த நாளிலும் ஜெபத்தை பற்றி நம்ம கேட்டோம். लेकिन इन दिनों में हम प्रार्थना के बारे में எதுக்காக சமயத்தை ஒடுக்கிங்க வாரோம்? लेकिन किसके लिए समय निकल कर हम आते हैं? ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. आशीष को पाने के लिए। ஆண்டவர் எனக்கு அன்னைக்கு சொன்னார், परमेश्वर ने उन दिनों में मुझे कहा, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை, ठीक समय में बोलने वाली वचन வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது, इस பொற்கடுக்கனுக்கு ஒப்பாயிருக்கிறது. इसके वचन के अनुसार हम देखते हैं। இந்த வசனத்தை சொல்லி என்னை பேச சொன்னார் ஆண்டவர். ये वचन बोलकर तू बोल करके परमेश्वर ने ரொம்ப कहा நாள் है। நான் எழுதவில்லை. बहुत दिन मैं उठी नहीं हूँ, அந்த சமயம் வாய்க்கும்போது ஆண்டவர் என்னை விடவில்லை. लेकिन उस समय आते समय परमेश्वर ने मुझे நான் नहीं छोड़ा। எங்கேயுமே பதவிக்கு ஆசைப்படல. लेकिन मैं कहीं भी इस स्थान के लिए आशीष இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாம எதையும் பேசக்கூடாது. लेकिन इस जगह मिलने के लिए मैं आशीष नहीं किया। लेकिन ये जो भी है हम बात नहीं करना चाहिए। எல்லாரையும் ஆண்டவர் அழைச்சிருக்காரு. लेकिन सारे लोगों को परमेश्वर ने बुलाया है। 5 விரல் இருக்கு. 5 சின்ன उंगलियां हैं। விரலுக்கு சின்ன வேலை தான் இருக்குது. छोटी उंगली को छोटी ही ஒவ்வொரு कार्य है, விரலும் வித்தியாசமா இருக்கு. लेकिन सारी उंगली को अलग अलग तरह के कार्य है। ஒவ்வொருடைய அழைப்பும் வித்தியாசமானது. हर एक लोगों को बुलावट अलग है। இப்ப பெண்கள் கூட்டம் அமைதியா போயிட்டு இருக்கு. महिलाओं की मंडली शांति से இதுல जा நீங்க रही है, கலகப்படுத்தாது. लेकिन इसमें गड़बड़ी அவங்க करने சொன்னாங்க, वाले कार्य இவங்க मत சொன்னாங்க, करिए। அவங்க பேசணும். 4 வருஷத்துக்கு முன்னால ये बोलते हैं वो बोलते हैं वो करते हैं कर कर बोलना नहीं चाहिए। பிரான்சி வீட்டுல நான் ஜெப கூட்டம் நடத்தினேன். 4 साल पहले फ्रांसीसी सिस्टर के घर में நான் प्रार्थना பேச चल சொல்லி रही। என் நினைவுல வரவே இல்லை. लेकिन मैं उनको तुम बातों करे करके बोलने என் की मेरे சித்தப்படி मन में நான் नहीं சொல்லல. है। मेरे अनुसार मैं नहीं बोला, என்னை அறியாம ஃபேன்சி மாதம் ஒரு முறை இங்க பேசுங்கன்னு சொன்னேன். मुझे ही मैं नहीं मालूम पड़ा, लेकिन उनको मैं बोल दिया तुम बातों करो कर कर। அதனால வாராங்க. लेकिन इसलिए वो आ रही हैं। எங்க கூடயே இருக்கிறதான் எல்லாருமே செய்தோம் அப்படி சொல்லி வேதனைப்படுத்தாதாங்க. लेकिन माँ के साथ जो लोग रहते हैं वही लोग सारी कार्य में है कर कर बोल कर इस कार्य को இப்ப मत ஜெபத்தின் उलझिए। அடிப்படையில் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. भाई लोग एकता में रहना कितना अच्छा है। எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையும் எத்தனை. இன்பமும் அப்போ நம்ம எல்லாருமே ஒருமித்து ஒருமுகமா நம்ம இருந்தோம்னா लेकिन हम सारे लोग मिलकर एकत्रित रहकर रहेंगे तो அங்கு இன்பம் இருக்கிறது, उस जगह पर அங்கு நன்மை இருக்கிறது. भलाई है। தேவ மகிமையை நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். परमेश्वर की महिमा हम ग्रहण कर सकते हैं। எனக்கு நிறைய துன்பம் இருக்கு, लेकिन कहीं ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் தேவ மகிமை நான் உணர்கிறேன். दुख है, लेकिन हर एक समय में परमेश्वर की महिमा को मैं देखती हूँ। அதே போல நீங்களும் உணரணும். उसी समान आप भी महसूस करना है। எல்லாம் எனக்குன்னு பேசாதங்க. लेकिन सारी कार्य मुझे कर कर मत बोलो। ஆண்டவர் எந்த இடத்துல யாரை வைக்கணும்னு நினைச்சிருக்காரோ அந்த இடத்துல அமர்ந்து இருப்போம். जिस जगह पर परमेश्वर ने तुम्हें रखने के लिए तय कर रहे हैं उस जगह पर हम रहने के लिए सिद्ध होंगे। ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு பேசினா, अगर परमेश्वर आपसे बातें எங்க की பேசினாங்க, माँ से आप बातें அதனால कीजिए। இவங்களை பேச சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க. लेकिन इनको भी बातें करने के लिए बोलिए कर कर आप माँ से உங்க आके துர் बोल सकते ஆலோசனை हैं। வேண்டாம். आपकी दुष्ट योजना नहीं चाहिए। பெண்கள் கூட்டத்தை எல்லா
எல்லாரும் ஒற்றுமையாக நடத்துவோம். महिला की मंडली को सारे मिलकर इसे बढ़ाएं। பாக பிரிவினை போடாதங்க, பாக பிரிவினை போடாதங்க. इस अलगपन बटोरने का काम मत कीजिए। இப்ப சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது தைலத்துக்கு ஆரோனுடைய சிரசு மேல் வைக்கிற தைலத்துக்கு ஒப்பா இருக்கிறது. भाईचारे के साथ रहने वाले लोगों को जैसे आरून के ऊपर उतरता है वैसे ही அங்க என்னது இருக்கு? அங்கே ஜீவனும் जगह पर क्या है? ஆசீர்வாதமும் கட்டளையிடுகிறார். जीवन और आशीषदायक है। அப்போ நம்ம ஒருமித்து ஐக்கியத்தை நம்ம குலைக்காதபடிக்கு, एकत्रितता को गड़बड़ी में ना लाते எந்த समय ஐக்கியத்தை நம்ம குலைக்க கூடாது. कौन से भी एकता में हम गड़बड़ी नहीं लाना है। அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் उस जगह पर परमेश्वर ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். आशीष को और जीवन को रखता है। वो लगा நம்ம ஜெபம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் அது தானே வருகிறது. लेकिन हम प्रार्थना करेंगे या ना करेंगे तो वही आता है। நம்ம ஒருமித்து ஐக்கியத்தை பாதுகாக்கும் போது, कब हम एक मन होकर इस कार्य को ठीक तरह से करेंगे तो அல்லேலூயா. குடும்பத்திலும் சரி, வெளியிலும் சரி, எப்பவும் நான் நெருக்கப்படுவேன். परिवार में भी और दूसरे जगह पर भी, ஆனா हर एक जगह पर में எல்லாருக்காகவும் நான் நல்லவாயில்ல, நாங்க எல்லாருக்காகவும் கண்ணீர் விடுத்து ஜெபிக்கிறேன். दबाई जाती हूँ, लेकिन हर एक लोगों के लिए मैं प्रार्थना करती हूँ। நான் நிமிர்ந்து நிற்கேன்னு சொன்னா அவருடைய கிருபை, लेकिन मैं उठकर खड़ी हूँ तो परमेश्वर की अनुग्रह है। எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் कहीं और से दबाई गई तो भी, சிரித்த முகத்தை தந்திருக்காரு. लेकिन परमेश्वर हंसने की चेहरा मुझे दिया है। மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கிருபை தந்திருக்கிறாரு. दूसरे लोगों को बोलने के समान अनुग्रह दिया है। அல்லேலூயா. இதை விட நான் சொல்ல விரும்பல. इससे बढ़कर और कहना नहीं चाहती हूँ। அந்த 1ஆம் சங்கீதம் சொல்லுது, भजन संहिता 1 में कहा है, துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான் சபையிலும் நிலை நிற்பதில்லை. எவ்வளவு அழகா சங்கீதக்காரர் சொல்றாரு. कितनी अच्छी सी भजन संहिता। துன்மார்க்கர் வரல, தேவனுக்கு விரோதமா எழும்பும் போது அது துன்மார்க்கமா மாறுது. लेकिन यहाँ पे दुष्ट लोग जन नहीं है, जब परमेश्वर के विरुद्ध खड़े हैं, தேவ சித்தத்துக்கு விரோதமா எழுதும் போது அது துன்மார்க்கமா இருக்கு. देवर की परमेश्वर की कार्य में अगर दुष्टता दिखाएंगे 5ஆம் तो வசனம் சொல்லுங்க, ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் इस कारण दुष्टता के लोग பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. अदालत में स्थिर ना रह सकेंगे और ना पापी की धर्म की मंडली में ठहरेंगे। எல்லாத்துக்கும் குறை இருக்குது, எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கு. हर एक के अंदर कमी घटिया है, मुझे मेरे अंदर भी है, பேசக்கூடாது. लेकिन ये बातें नहीं कहना है। அதனால எல்லா காலோடும் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். लेकिन हर समय में हमारे हृदय को, உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான். हर समय हमारे हृदय को हम அதனை जांच कर देख कर कार्य ஜீவ करना ஊற்று है। புறப்படும். जीवन की नदियां हमारी ओर से நம்ம बहती हैं। மூலமா மற்றவங்க ஆரோக்கியம் அடையணும். लेकिन हमारे जरिए से दूसरे लोगों को आरोग्यता मिलती है। நம்ம மூலமா மற்றவங்க பலப்படணும். हमारे जरिए से दूसरे लोग बल पाते हैं। அதுக்கு தான் யோசனை சொல்ல என்ன வச்சிருக்காரு. इसी योजना बोलने के लिए माँ को रखा है। ஒருவேளை ஆண்டவர் உங்ககிட்ட பேசினா என்கிட்ட சொல்லலாம். अगर परमेश्वर ने आपसे बातें की है तो आप माँ को आके बातें என்னை कीजिए। பேச சொல்லியிருக்காரு, அவங்கள பேச சொல்லியிருக்காரு, அதனால நீங்க கொடுங்கன்னு சொல்லலாம். मुझसे बात करने के लिए बोले हैं, उनको बात करने के लिए बोले हैं, उन्हें आप दीजिए करके आप बोल सकते हैं। சொந்த புத்தியில பேச வேண்டாம். खुद की बुद्धि से बात मत कीजिए। இப்போது நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். लेकिन परमेश्वर हमें आशीष करने वाला परमेश्वर है। நம்ம கரையை செலுத்தணும் ஐக்கியமா இருக்கிறதுக்கு. परमेश्वर के सम्मुख का हम मोल को चुकाना है। ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் அவர் என்றென்றைக்கும் கட்டளையிடுகிறார். आशीष और जीवन को परमेश्वर हमेशा देंगे। நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கிறது. आए हुए सारे लोगों को परमेश्वर आशीष करेंगे। ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் நமக்கு கட்டளையிடுகிறார். आशीर्वाद और जीवन परमेश्वर हमें நம்ம ठहराएगा। ஜெபத்தை அவர் கேட்கிறவர். हमारी प्रार्थना को सुनेगा, ஏன்னா நம்ம அவற்றை ஒப்புரவாகணும். क्योंकि परमेश्वर से मेल मिलाप करना है। ஞானம் சொன்ன மாதிரி நம்ம ஏன் செய்யல, लेकिन हम देवदूत लोग नहीं हैं, நம்ம குறை உள்ளவங்க. हमारे अंदर कमी घटिया है। ஆண்டவரோட ஒப்புரவாக परमेश्वर के साथ मेल मिलाप कर परमेश्वर के குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தை மாற்றுவார். परिवार में रहने वाले दुखों को दूर பற்றாக்குறையை करेंगे, மாற்றுவார். सारी कमी घटी को दूर கடனை करेंगे, மாற்றுவார். कर्ज को दूर करेंगे। ரொம்ப நாள் உள்ள ஜெபத்தை அவர் கேட்பார், நிச்சயமா கேட்பார். हर समय की प्रार्थना परमेश्वर நம்ம सुनेंगे। கைவிடுகிற தேவன் இல்ல.
हम परमेश्वर ना ढकलने वाला அவர் परमेश्वर நம்மை है, ஆசீர்வதித்தார். हमें आशीष करने वाला परमेश्वर है। அப்படிப்பட்ட கிருபை உங்கள் ஒவ்வொரு